ஆப்பிரிக்கால சார் பல வீடுகள்ல வைரம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இயற்கை வளம், தங்கம், வைரம் இதெல்லாம் காட்டுக்குள்ள இயல்பாவே கிடைக்கும். ஏழையா தான் இருப்பாங்க, ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற வைரத்தெல்லாம் விற்க மாட்டாங்க, அது மாதிரிலாம் இருக்காது. ஒரு வீட்டுல அது மாதிரி ஒரு வைரம் இருக்குது ஒரு அம்மாட்ட. ஒரு சாதாரண தாயார் பையன் திடீர்னு வந்து ஒரு அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அம்மா என்ன வித்தா என்ன விலைக்கு நான் போவேன், என் விலை என்ன? அந்த அம்மா ஒன்னும் பதில் சொல்லல. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, குழந்தைங்க கேட்ட உடனே பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த அம்மா ரொம்ப கெட்டிக்காரு. சரி அதை விட அப்புறம் பார்ப்போம், நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போகும்போது என்கிட்ட ஒண்ணு ஞாபகமா கேட்டுட்டு போ. அந்த வைரக்கல் எடுத்து கையில கொடுத்து உன் கிளாஸ்மேட் யார்கிட்டயாவது இது என்ன விலைன்னு கேட்டுவாங்க. அவன் போயிட்டு வந்து சாயங்காலம் சொன்னா அம்மா அது ஒரு 3 ரூபா 4 ரூபாயோ ஏதோ கொடுப்பாங்கன்னு சொன்னாமா அப்படின்னு. இப்ப நீ என்ன பண்ற, இதை எடுத்துக்கிட்டு போய் தெருவில் எதிர் வீட்டுல இருக்காரு ஒரு அங்கிள், அவர்கிட்ட போய் இதோடைய விலை என்னன்னு கேட்டுவார். அவர் அதை எப்படி பார்த்துட்டு எனக்கு தெரியலப்பா, ஆனா இது ஒரு 1000-2000 ரூபாய்க்கு மேல போகும்பா அப்படின்னு. நம்ம தெரு கடைசியில ஒரு ஆசாரி இருக்கிறாரு, தங்க வேலை செய்யற ஆசாரி, அவர்கிட்ட கொண்டு போய் இது என்ன விலைக்கு போகும்னு கேட்டுவா. இந்த பையன் அங்க போய் கேட்டான். அவர் கேட்டார், உனக்கு இது எப்படி கிடைச்சது, உங்க வீட்டுல இருந்ததா? 10,000 ரூபாய்க்கு மேல விலை போகும், ஜாக்கிரதையா கொண்டு போய் தொலைச்சு விடாது. வீட்டுக்கு வந்து சொன்னா என்னமா 10,000 போகும்னு சொல்றாரு. டேய், இதை நிறுத்து பார்க்கறதுக்கு கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரி இருக்காரா, வைரத்தோட தரத்தை முடிவு பண்றதுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாரு. நீ காலம்பர வா, நீ நானும் அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த வைரத்தை கண்டுபிடிக்கிற அதிகாரி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து இது என்ன விலை பெறும் அப்படின்னு அந்த அம்மா கேட்க சொல்றா. அந்த பார்த்துட்டு அப்படி திருப்பி அதை அப்படி பார்த்துட்டு அந்த அதிகாரி ஒரு வார்த்தை சொன்னார், இட் இஸ் பிரைஸ்லெஸ். இது விலை மதிப்பற்றது, இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து யாராலும் வாங்கவே முடியாது, அவ்வளவு விலை உலகத்துல கிடைக்க முடியாது, இது விலை மதிப்பற்ற ஒன்று, இதுக்கு விலையெல்லாம் எங்களால சொல்லவே முடியாதுமா, இது மாதிரி வைரம் கிடைக்காது, இதுக்கு மதிப்பே எங்களால போட முடியாது. மகன் கிட்ட திரும்பி பார்த்து அம்மா சொன்னா, என்னை பொறுத்தளவில் நீயும் அந்த வைரம் தான் பிரைஸ்லெஸ். புத்திசாலி தாய் தகப்பனுக்கு தெரியும், குழந்தை கையிலேருந்து நீங்க எதை வாங்குறதா இருந்தாலும் அதை விட அதுக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்தை அதுக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களால வாங்க முடியும். பதிலுக்கு நீங்க செல்போனை விட உயர்ந்ததா என்ன கொடுக்க போறீங்க? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நம்ம தாயும் தகப்பனும் நம்ம கிட்ட காட்டுற அன்பு விலை உயர்ந்ததுன்னு நீங்க அன்பு அதிகமா காட்டினா மட்டும்தான் அந்த குழந்தைங்களால செல்போனை விட முடியும்.